குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபார்மகாலஜியில் ஆன்டி நியோபிளாஸ்டிக் ஏஜென்ட்ஸ். ஓகேங்களா, ஸ்லைட் பேஸ்டு கிளாஸை நம்ம ஒன்று பார்த்துருவோம். இது வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, கொஞ்சம் பிக்சர்ஸோட அந்த மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். குயிக்காக பார்த்துடலாம். ஆன்டி நியோபிளாஸ்டிக் ஏஜென்ட்டில் சில டெஃபினேஷன்ஸ் இருக்குங்க பாருங்கள். சைட்டோடாக்சிக் ட்ரக்ஸ், agent that either kill the cancer cells or modify their growth. இதுதான் வந்துட்டு சைட்டோடாக்சிக் ட்ரக்கோட டெஃபினிஷன். ஒரு ட்ரக் வந்து என்ன பண்ணுதுங்க, ஒரு கேன்சர் செல்லை கில் பண்ணுது, இல்லைனா அந்த க்ரோத்தை வந்து மாடிஃபை பண்ணுது. இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுது. அடுத்தது பாருங்கள், அல்கைலேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அது வந்துட்டு அதுக்குள்ளே இருக்க சப்டிவிஷன்ஸ்னு பார்த்தோம்னா கெமிக்கல் பேஸ்டு சம் டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நைட்ரஜன் மஸ்டார்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி, அப்புறம் நைட்ரோசோ யூரியா, அப்புறம் அல்கைல் சல்ஃபோனேட், அப்புறம் எத்திலிமின் டெரிவேட்டிவ்ஸ், மீத்தைல் ஹைட்ரஜன் டெரிவேட்டிவ்ஸ், ட்ரையசின் டெரிவேட்டிவ்ஸ். இப்படி ஒரு டிவிஷன்ஸ் இருக்குது இந்த அல்கலேட்டிங் ஏஜென்ட்ஸ்குள்ளேயே. திரும்ப சொல்கிறேன், நைட்ரஜன் மஸ்டார்ட், நைட்ரோஜோ யூரியா, அல்கைல் சல்ஃபோனேட், எத்திலீனமைன், மீத்தைல் ஹைட்ரஜன், ட்ரையசின். அடுத்தது பாருங்கள், ஆன்டி மெட்டபலைட்ஸ். இதில் வந்து 3 டைப் ஆஃப் ஆன்டி மெட்டபலைட் இருக்கும். ஃபோலேட் ஆன்டி மெட்டபலைட்டு, இதில் ஒரு 3 ட்ரக்ஸ் வரும். பியூரின் ஆன்டி மெட்டபலைட் இருக்குது, அப்புறம் பைரிமிடின் ஆன்டி மெட்டபலைட்ஸ் இருக்குது. அடுத்தது மைக்ரோடியூபிள் டேமேஜிங் ஏஜென்ட்ஸ். இது வந்து வின்கா ஆல்கலைடு, அப்புறம் டெக்சைன்ஸில் பேக்லிடாக்செல் அந்த மாதிரி மெடிசன்ஸ் வரும். வின்கா ஆல்கலைடு உங்களுக்கு தெரியும், வின்கிறிஸ்டின், வின்பிளாஸ்டின், வினோரெபலின், இந்த மாதிரி மெடிசன்ஸ் வரும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்குது. இது வந்து மைக்ரோடியூபிள் டேமேஜிங் ஏஜென்ட். அடுத்தது பாருங்கள், பிளாட்டினம் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். இதை வந்து பார்த்தோம்னா சிஸ்பிளாட்டின் இருக்குது. ஓகேங்களா, இன்னும் ஒரு 2 மெடிசன்ஸ் இதில் இருக்குது. ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு சிஸ்பிளாட்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்தது டோபோஐசமரேஸ் இன்ஹிபிட்டார். இதில் 2 டைப் ஆஃப் டோபோஐசமரேஸ் இருக்குது. டோபோஐசமரேஸ் 1, டோபோஐசமரேஸ் 2. ஓகேங்களா, டோபோஐசமரேஸ் 1ல் 2 மெடிசன்ஸ் வரும், டோபோஐசமரேஸ் 2ல் ஒரு மெடிசன் வரும். அடுத்தது டார்கெட்டட் ட்ரக்ஸ். இது வந்து பார்த்தோம்னா நமக்கு பிசிஆர் ஏபிஎல் தைரோசின் கைனேஸ் அந்த கேட்டகரி ஆஃப் மெடிசன் ஒன்று இருக்குது. அப்புறம் இஜிஎஃப் ஹெச்இஆர் ரிசெப்டார் ஆண்டகோனிஸ்ட் அந்த கேட்டகரி ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குது. அப்புறம் ஆஞ்சியோஜெனிசிஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அப்புறம் புரோட்டியோசோம் இன்ஹிபிட்டார்னு ஒரு கேட்டகரி, CD20 இன்ஹிபிட்டார்னு ஒரு கேட்டகரி இருக்குது. சரிங்களா, அடுத்தது பாருங்கள். இதில் நைட்ரஜன் மஸ்டார்டு பார்த்தோம். இதிலேருந்து அல்கைலேட்டிங் ஏஜென்ட்டில் நைட்ரஜன் மஸ்டார்ட் நம்ம பார்த்துருந்தோம் ஆல்ரெடி. இந்த ஸ்லைடில் பாருங்கள், இங்கே பார்த்துருக்கோம் பாருங்கள். இந்த கேட்டகரியோட சப்டிவிஷன்ஸ், ஃபர்தர் சப்டிவிஷன் பார்க்கலாம். நைட்ரஜன் மஸ்டார்டில் சைக்ளோபாஸ்பமைடு, இஃபாஸ்பமைடு, குளோரோம்பியூசில், மெல்ஃபலான், மெக்ளோரைத்தமின், அடுத்தது பெண்டாமஸ்டின். இதெல்லாம் வந்து நமக்கு நைட்ரஜன் மஸ்டார்டில் வருது. ஓகேங்களா, அடுத்தது நைட்ரோசோ யூரியாஸ் பாருங்கள், கார்மஸ்டின், லோமஸ்டின் ரெண்டுமே நைட்ரோசோ யூரியா. அல்கைல் சல்ஃபோனேட் வந்து பசல்ஃபைன் இஸ் த அல்கைல் சல்ஃபோனேட்டு. அடுத்தது வந்து இத்திலீன் அமைன், அதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு தயோடீப்பா அண்டு அல்டிரமைன் 2 ட்ரக் இருக்குது. மீத்தைல் ஹைட்ரஜன் டெரிவேட்டிவில் வந்து ப்ரோ கார்பசின் அப்படிங்கிற ட்ரக் இருக்குது. ட்ரையசினில் வந்து டகார்பசின், டெமசோலமைடு 2 ட்ரக் இருக்குது. அடுத்து பாருங்கள், ஆன்டி மெட்டபோலைட் வந்து ஃபோலேட் ஆண்டகோனிஸ்ட்டு, மீத்தோட்ரெக்ஸ்ட்ரேட்டு, பெமெட்ரக்சேட். ஓகேங்களா, மீத்தோட்ரெக்சேட், பெமெட்ரக்சேட் 2 மெடிசன் இதில் இந்த ஃபோலேட் ஆண்டகோனிஸ்ட்டில் நமக்கு வருது. பியூரின் ஆண்டகோனிஸ்ட்டில் 6 மெர்கோப்டோபியூரின், 6 தயோகுவனின், அடுத்தது அசோதயோப்ரின், ஃப்ளூடாராபின் இதில் வருது. சரிங்களா, அடுத்தது பைரிமிடின் ஆண்டகோனிஸ்ட்டில் 5 ஃப்ளூரோயூராசில், கேபிசிட்டபின், டாக்சிஃப்ளூரிடின், சைட்டாராபின், ஜெமிசிட்டாபின் 5 ஃப்ளூரோயூராசில், பைரிமிடின் பார்த்துக்கோங்க, கேபாசிட்டாபின், அடுத்தது கேபிசிட்டாபின், அப்புறம் டாக்சிஃப்ளூரிடின், அப்புறம் சைட்டராபின், கெமிசிட்டாபின் இதெல்லாம் அதில் இருக்குது. அடுத்தது வின்கா ஆல்கலைடில் பாருங்கள், வின்கிறிஸ்டின், வின்பிளாஸ்டின், வினோரெபலின் வின்கா ஆல்கலைடு. டாக்சைனில் பார்த்தோம்னா பேக்லிடாக்சல், டோசிடாக்சல் இருக்குது. அடுத்தது அதர்ஸில் எஸ்ட்ராமஸ்டின் இருக்குது.
ஓகேங்களா. கிளாசிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, திரும்ப திரும்ப கிளாசிஃபிகேஷனை படிக்கணும். அடுத்தது இந்த கிளாசிஃபிகேஷனோட அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் பார்ட்டு. ஓகேங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு மேஜர் பார்ட் பார்த்துட்டோம். செகண்ட் பார்ட்டு பாருங்கள். இது ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு என்ன சொன்னால் செகண்டரி மெடிசன்ஸ் தான். இன்னும் ஹார்மோன்ஸ்னு பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் அதோட தெரப்பூட்டிக் யூசஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் ஈவன் தோ வந்து நம்ம எல்லாத்தையுமே பார்க்கணும். கொஸ்டின் எல்லா இடத்துலையுமே கேட்டிருக்காங்க. ஆன்டி கேன்சர் ட்ரக், ஆன்டி நியோபிளாஸ்டிக் ட்ரக் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. ஆல் இண்டியா கொஸ்டின், எனி ஃபார்மசிஸ்ட் கொஸ்டின் பேப்பர் எடுங்க, இல்லை வந்து எம்ஆர்பி கொஸ்டின் பேப்பர் எடுங்க, எல்லா கொஸ்டினும் அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா, பார்த்துடலாம். அடுத்தது சிஸ்பிளாட்டின், கார்போபிளாட்டின், ஆக்சிபிளாட்டின், ஆக்சாலிபிளாட்டின், இதெல்லாம் வந்து பிளாட்டினம் காம்ப்ளெக்ஸு, சைட்டோடாக்சிக் ட்ரக். ஓகேங்களா. நார்மல் ஆன்டி நியோபிளாஸ்டிக் தான் சைட்டோடாக்சிக் சொல்கிறாங்க. இது வந்து டார்கெட்டடு அந்த கேட்டகரிக்கு கீழே இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. டார்கெட்டடு ட்ரக்ஸ், ஓகேங்களா. ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸை வந்து, அதாவது ப்ராசஸ் செல் டிவிஷன் ப்ராசஸில் ஸ்பெசிஃபிக்கான பிளேஸை வந்து இது வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ அதனால் இது வந்து டார்கெட்டட்னு சொல்கிறாங்க. நம்ம அதை டீட்டெயிலாக ஃபர்தராக பார்ப்போம். இப்போதைக்கு கிளாசிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். சிஸ்பிளாட்டின், கார்போபிளாட்டின், அப்புறம் என்னதுங்க ஆக்சிலோபிளாட்டின், இது வந்து பிளாட்டினம் காம்ப்ளெக்ஸில் வருது. அப்புறமா டோப்போஐசோமரேஸ் 1 இன்ஹிபிட்டாரில் வந்து டோப்போடெக்கான், இரினோடெக்கான்னு 2 ட்ரக் இருக்குது. டோப்போஐசோமரேஸ் 2 இன்ஹிபிட்டாரில் வந்து எட்டோபிசைடுன்னு ஒரு ட்ரக் இருக்குது. ஓகேங்களா. டோப்போஐசோமரேஸ் 2 இன்ஹிபிட்டாரில் எட்டோபிசைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் நமக்கு இருக்குது. இது எல்லாமே கொஸ்டின் ஏரியா பார்த்துக்கோங்க. கிளாசிஃபிகேஷன் பேஸ்டு கொஸ்டின் வந்து எனி ட்ரக்கு கேட்கலாம். மேக்ஸிமம் கேட்கக்கூடிய ட்ரக்ஸ்னு பார்த்தோம்னா ஃபெமிலியரான ட்ரக்ஸை நம்ம டெஃபினட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எந்த கேட்டகரி கீழே வருது. சிஸ்பிளாட்டின், இந்த கார்போபிளாட்டின், ஆக்சாலிபிளாட்டின் இதெல்லாம் நம்ம நாமத்தில் வச்சுப்போம். என்ன காரணம்னா இது நமக்கு பிளாட்டின்கிற நேமில் இருக்குது, ஈஸியாக நம்ம அதை இது பண்ணிடுவோம். ஆனால் இந்த டோப்போஐசோமரேஸ் 1 இன்ஹிபிட்டார் இதை நம்ம பார்த்துக்கணும். இதை கொஸ்டினில் கேட்பாங்க. டோப்போடெக்கான் அப்புறம் இரினோடெக்கான் ரெண்டுமே டோப்போஐசோமரேஸ் 1 இன்ஹிபிட்டார். டோப்போஐசோமரேஸ் 2 இன்ஹிபிட்டார் பார்த்தீங்கன்னா எட்டோபிசைடு தான் டோப்போஐசோமரேஸ் 2 இன்ஹிபிட்டார். அடுத்தது பாருங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் ஆக்டினமைசின் டி, டாக்ஸோரூபிசின், டானோரூபிசின், இடாரூபிசின், அப்புறம் எபிரூபிசின், அக்லாரூபிசின், மிட்டாக்சோன்ட்ரோன், அப்புறம் பிளியோமைசின், அப்புறம் மைட்டோமைசின் சி. இதில் இம்பார்ட்டண்ட்டான ட்ரக்ஸில் கொஸ்டின் நமக்கு ரிப்பீட்டடாக வரும். இது எந்த கேட்டகரி கீழே வருது, மெக்கானிசம் ஆக்ஷன் என்ன கண்டிஷன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறோம், என்ன ஆன்டி, அதாவது கான்ட்ரா இண்டிகேஷன் என்ன வந்து இதில் நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஓகேங்களா. பிளியோமைசின்ஸ்லாம் லங் சைடு எஃபெக்ட் இருக்கும், அதனால் வரும். மைட்டோமைசின் சி வந்து இந்த ஸ்பெஷலி ஃபார் ஆனல் கேன்சருக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய மெடிசனு. இந்த ஆக்டினோமைசின் டி வந்து எவிங்ஸ் சிண்ட்ரோம், அப்புறமா வந்து வில்லியம்ஸ் சிண்ட்ரோம், அந்த மாதிரி 2 டைப் ஆஃப் கார்சினோமாவுக்கு ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த மாதிரி பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம ஃபர்தராக ஸ்லைட்ஸில் போக நம்ம வந்து அதை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து நேம் பார்த்துக்கோங்க, என்ன கேட்டகரி கீழே வருது அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே ஆன்டிபயோட்டிக்கில் இந்த சின்னு முடியக்கூடதெல்லாம் ஆன்டிபயோட்டிக்காக இருக்குது. அதில் நமக்கு ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா மிட்டாக்சோன்ட்ரோன், இது வந்து ஒரு ஹார்மோன் நேம் மாதிரி தெரியும், ஒரு ஸ்டீராய்டு நேம் மாதிரி தெரியும். ஆனால் இது வந்து ஆன்டி கேன்சர் ட்ரக் விச் இஸ் கம்மிங் அண்டர் தி ஆன்டிபயோட்டிக் கேட்டகரி, ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது மிசலேனியஸ், அதில் வந்து பார்த்தோம்னா ஹைட்ராக்சியூரியா, ஆஸ்பர்ஜினேஸ் என்சைமு, ட்ரெட்டினாயின் ஒரு மெடிசனு, அப்புறமா வந்து ஆர்சனிக் ட்ரைஆக்சைடு, இதெல்லாம் வந்து மிசலேனியஸ். கொஸ்டின்ஸ் அதிகமாக வராது, ஆனால் ஆஸ்பர்ஜினேஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. என்சைம் பேஸ்ட் ட்ரக் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஹைட்ராக்சியூரியா கேட்க சான்ஸ் இருக்குது. ட்ரெட்டினாயின், ஆர்சனிக் ட்ரைஆக்சைடு இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக வரல கொஸ்டின்ஸில். டார்கெட்டட் ட்ரக்கில் செகண்ட் லிஸ்ட்டு பாருங்கள். BCR-ABL TK, அதாவது டைரோசின் கைனேஸ் தான் TKன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஹிபிட்டார்ஸ் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினில் கேட்பாங்க. இமாட்டினிப், அடுத்தது டசாட்டினிப், அப்புறம் நிலோட்டினிப். இமாட்டினிப், டசாட்டினிப், நிலோட்டினிப். அது வந்து BCR-ABL டைரோசின் கைனேஸ் இன்ஹிபிட்டார் அந்த கேட்டகரியில் வருது. அப்புறம் EGF இன்ஹிபிட்டார் பாருங்கள். ஜெஃபிட்டினிப், எர்லோட்டினிப், செட்டுக்சிமேப், அப்புறம் லெபாட்டினிப். ஓகேங்களா. திரும்ப சொல்கிறேன். ஜெஃபிட்டினிப், எர்லோட்டினிப், செட்டுக்சிமேப், லெபாட்டினிப் இதெல்லாம் வந்து EGF இன்ஹிபிட்டாரில் வருது. அடுத்தது ஆஞ்சியோஜெனிசிஸ் இன்ஹிபிட்டார், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏரியா, கொஸ்டினில் கேட்பாங்க. பெவாசிசுமேப், ஜொனிட்டினிப், அப்புறம் சோராஃபெனிப். ஓகேங்களா.
பெவாசிசுமேப், ஜொனிட்டினிப், ஜொராஃபெனிப் இந்த ட்ரக்ஸ் எல்லாமே ஆஞ்சியோஜெனிசிஸ் இன்ஹிபிட்டரில் வருது. அடுத்தது புரோட்டியோசோம் இன்ஹிபிட்டர். இது ஒரே ஒரு ட்ரக் தான், போர்டிசோமிப். இது வந்து புரோட்டியோசோம் இன்ஹிபிட்டர், புரோட்டியோசோம் இன்ஹிபிட்டர். CD20 இன்ஹிபிட்டர் வந்து ரெட்டிக்ஸிமேப். இது வந்து CD20 இன்ஹிபிட்டர். கொஸ்டின் வரும் இதெல்லாம், ஓகேங்களா? இந்த நேம் கொடுத்து நமக்கு கேட்பாங்க. அடுத்தது ஹார்மோனல் ட்ரக்ஸ்ன்னு பார்த்தோம்னா குளுக்கோகார்டிகைட் இஸ் த ஹார்மோனல் ட்ரக்ஸ், ஓகேங்களா? அதில் வந்து பிரெட்னிசோலோன் வருது. ஈஸ்ட்ரோஜனில் எத்தினைல் ஈஸ்ட்ரடையால் ஃபோஸ்ஃபெஸ்ட்ரால் 2 ட்ரக் வருது. அப்புறம் செலக்டிவ் ஈஸ்ட்ரோஜன் ரிசெப்டார் மாடுலேட்டர் அப்படிங்கிற கேட்டகரி கீழே என்ன வருது? டமாக்சிஃபன் அண்டு டோரிமிஃபன் 2 வருது. டமாக்சிஃபன் அண்டு டோரிமிஃபன் வருது. அப்புறம் செலக்டிவ் ஈஸ்ட்ரோஜன் ரிசெப்டார் டவுன் ரெகுலேட்டரில் ஃப்ளூவாஸ்ட்ராண்ட் வருது. அடுத்தது அரோமேட்டஸ் இன்ஹிபிட்டரில் லெட்ரசோல், அனஸ்ட்ரசோல், எக்ஸிமஸ்டேன் அப்படிங்கிற ட்ரக் வருது. அடுத்தது ஆண்ட்ரோஜனில் வந்து ஃப்ளூட்டமைடு பை காலுட்டமைடு 2 ட்ரக் வருது. ஆண்ட்ரோஜனில் ஃப்ளூட்டமைடு பை காலுட்டமைடு அப்படின்னு 2 ட்ரக் இருக்குது. 5 ஆல்ஃபா ரிடக்டேஸ் இன்ஹிபிட்டரில் ஃபெனஸ்ட்ரைடு வருது, ஓகேங்களா? ஃபெனஸ்ட்ரைடு வந்து 5 ஆல்ஃபா ரிடக்டேஸ் இன்ஹிபிட்டரில் வருது. அடுத்தது கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் அனலாக், ஓகேங்களா? இதில் பார்த்தோம்னா நமக்கு நஃபரெலின், லியூப்ரோலின், அப்புறம் ட்ரைப்டோரெலின் இந்த 3 ரெலின் ட்ரக்ஸும் வந்து கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் அனலாகாக இருக்குது. ரெலின் ட்ரக் ரிலீசிங் ஹார்மோன் அனலாக். அடுத்தது ப்ரொஜெஸ்டின் பார்த்தோம்னா ஹைட்ராக்சி ப்ரொஜெஸ்டிரோன் அசிட்டேட். இது ஒரு ட்ரக்கு, ஆன்டி கேன்சரில் யூஸ் பண்ணுறாங்க. இது ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு மிஸ்லேனியஸ் கேட்டகரி மாதிரி இந்த ஃபைனலாக இருக்கிற கேட்டகரிலையும் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி வந்திருக்கு. இந்த லெட்ரசோல், அனஸ்ட்ரசோல் இதெல்லாம் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது டமாக்சிஃபன் இதில் வந்திருக்கு. ஃப்ளூவஸ்ட்ரண்டில் கொஸ்டின் வந்திருக்கு, ஆல் இண்டியா கொஸ்டின்ஸில். ஃபெனஸ்ட்ரைடில் கொஸ்டின் வந்திருக்கு, ஓகேங்களா? இதிலெல்லாம் வரல, ஸோ பார்த்துக்கணும். கிளாசிஃபிகேஷன் எகைன். நைட்ரோஜன் மஸ்டார்டு என்னதுங்க? சைக்ளோபாஸ்பமைடு, குளோரம்பியூசில், மெல்ஃபலான், பெண்டாமஸ்டின், இஃபாஸ்பமைடு, மெக்ளோரித்தமைன் இதெல்லாம் வந்து நைட்ரஜன் மஸ்டார்டு. நைட்ரசோ யூரியாஸ் இது வந்து கார்மஸ்டின், லோமஸ்டின் 2 மட்டும் நைட்ரசோ யூரியா. அல்கைல் சல்ஃபோனேட் ஒரே ஒரு ட்ரக்கு, பசல்ஃபான் மட்டும் அல்கைல் சல்ஃபோனேட்டு. அப்புறம் எத்திலீன் இமைன் அது பார்த்தீங்கன்னா தயோடீப்பா, ஆல்டெரிமின் அப்படின்னு 2 மெடிசன்ஸ் இருக்குது. எத்திலீன் இமைன் கேட்டகரிக்கு கீழே வரக்கூடிய மெடிசன்ஸ். மீத்தைல் ஹைட்ரஜன் கேட்டகரி வந்து ப்ரோகார்பசின் வந்து மீத்தைல் ஹைட்ரஜன் கேட்டகரி. ட்ரையசின் கேட்டகரியில் எது வருதுங்க? டகார்பசின், டெமோசோலமைட் 2மே ட்ரையசின் கேட்டகரியில் வருது. ஃபோலேட் ஆன்டகோனிஸ்ட்னு பார்த்தோம்னா மீத்தோட்ரெக்ஸ்டேட், பெமிட்ரெக்சேட் 2மே வந்து ஃபோலேட் ஆன்டகோனிஸ்டில் வருது. அடுத்தது பியூரின் ஆன்டகோனிஸ்ட்னு பார்த்தோம்னா 6 மெர்கோப்டோபியூரின், 6 தயோகுவானின், அப்புறம் அசோதயோப்ரின், ஃப்ளூடாராபின், ஓகேங்களா? இதெல்லாம் எதில் வருதுன்னா பியூரின் ஆன்டகோனிஸ்டில். திரும்ப சொல்கிறேன், 6 மெர்கோப்டோபியூரின், 6 தயோகுவானின், அசோதயோப்ரின், அப்புறம் ஃப்ளூடாராபின் இதெல்லாம் வந்து எதில் வருது? பியூரின் ஆன்டகோனிஸ்டில் வருது. பைரிமிடின் ஆன்டகோனிஸ்ட் பார்த்தோம்னா 5 ஃப்ளூரோயூராசில், கேபிசிட்டாபின், அப்புறமா என்னதுங்க? சைட்டாராபின், ஜெமிசிட்டாபின் இதெல்லாமே வந்து பைரிமிடின் ஆன்டகோனிஸ்டில் வருது. வின்கா அல்கலாய்டுன்னு பார்த்தோம்னா வின்கிரிஸ்டின், வின்பிளாஸ்டின், வினோரெபலின் 3மே வின்கா அல்கலாய்ட்ஸில் வருது. டாக்ஸேன்ஸில் பார்த்தோம்னா பேக்லிடாக்சல், டோசிடாக்சல் 2மே டாக்ஸேன்ஸில் வரக்கூடிய ட்ரக்ஸு. பேக்லிடாக்சல், டோசிடாக்சல் 2மே டாக்ஸேன்ஸில் வரக்கூடிய ட்ரக்ஸு. அப்புறம் ஆன்டிபயாட்டிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா நமக்கு டாக்ஸோரோபிசின், டானோரோபிசின், எபிருபிசின், இடாருபிசின் இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் அதில் இருக்குது. அடுத்தது பிசிஆர் ஏபிஎல் இன்ஹிபிட்டர்னா இமாட்டினிப், டெசாட்டினிப், நிலோட்டினிப் இந்த ட்ரக்ஸ் இதில் இருக்குது, ஓகேங்களா? இதில் டோசேஜ் நமக்கு தேவையில்லை. இதை நம்ம வந்து மெமரி பண்ணாலும் நம்ம மறந்துடுவோம். இது வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டைம் வந்து கம்மியாக இருக்குது எக்ஸாமுக்கு. ஸோ எகெயின் நம்ம வந்து இதில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டாம். இம்பார்ட்டன்ட் ஏரியா கவர் பண்ணுவோம். படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்லைடை யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. மற்றபடி இந்த டோசேஜ் நாட் இம்பார்ட்டண்ட் அக்கார்டிங் டு மீ.
அடுத்தது பார்க்கலாம். மீத்தோட்ரெக்ஸ்டேட் என்னென்ன கண்டிஷன்ஸில் வந்து மீத்தோட்ரெக்ஸ்டேட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சொரியாசிஸ் கண்டிஷன், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன், லுக்கீமியா கண்டிஷன், அப்புறம் கோரிகார்சினோமா கண்டிஷனில் கொடுக்குறாங்க. மீத்தோட்ரெக்ஸ்டேட் திரும்ப பாருங்கள். கோரிகார்சினோமா, லுக்கீமியா கண்டிஷன், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அண்டு சொரியாசிஸ் கண்டிஷனில் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ட்ரக்கு மல்டி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அதில் டோசேஜ் டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருந்தால் பார்க்கலாம். ஓகேங்களா? மற்றபடி இல்லை நார்மலாக உள்ள ட்ரக்ஸுக்கு டோசேஜ் தேவையில்லை. இதெல்லாமே வந்து நம்ம டோசேஜ் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேஷன்ஸ் கொடுத்தா கூட நம்ம பார்க்கலாம். டோசேஜ் தேவையில்லை. ஃபைன். இதில் பாருங்கள், ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் இது என்னென்னா, வினோரெபிலின் யூஸ் பண்ணும்போது பிளேட்லெட் கவுண்டு பிலோ 1 lakh இருக்கக்கூடாது. அதே மாதிரி நியூட்ரோஃபில் கவுண்டு வந்து பிலோ 1500 இருக்கக்கூடாது மில்லிமீட்டர் கியூப். அதுக்குள்ளே அந்த ஏரியாக்குள்ளார 1500 கம்மியாக இருந்தால் நம்ம வினோரெபிலின் கொடுக்க முடியாது. அதே மாதிரி வந்து பிளேட்லெட் கவுண்டு 1 lakh கம்மியாக இருந்தால் கொடுக்க முடியாது. அப்புறம் பேக்லிடாக்சலில் வந்து நியூட்ரோஃபில் கவுண்டு பிலோ 1500க்கு கீழே இருந்தால் கொடுக்க முடியாது. அப்புறம் பேக்லிடாக்சில் வந்து கப்போசின் சிண்ட்ரோம்னு சொல்லி ஒரு கேட்டகரி கேன்சர் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் வந்து பிலோ 1000 இருந்தால் கொடுக்கக்கூடாது. அதுக்கடுத்தது வந்து டோசிடாக்சலுக்கும் பிலோ 1500 நியூட்ரோஃபில் இருந்தால் கொடுக்கக்கூடாது. அப்புறம் மிட்டாக்சோன்ட்ரோன் நியூட்ரோஃபில் கவுண்ட் வந்து பிலோ 1500 நாட் அலௌடு. மிட்டாக்சோன்ட்ரோன் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் ட்ரக்கு. பேக்லிடாக்சல், டோசிடாக்சல் ரெண்டுமே டாக்ஸின் ட்ரக்கு. வினோரெபிலின் வந்து என்னன்னா நமக்கு வின்கா ஆல்கலைட்ஸில் வரும். பிளியோமைசின் ஒரு ஆன்டிபயோட்டிக் தான். இதில் பாருங்கள், டோட்டல் குமுலேட்டிவ் ட்ரக் வந்து மோர் தென் 250 மில்லிகிராம் போச்சுன்னா பல்மோனரி டாக்ஸிசிட்டி கிரியேட் பண்ணும். இது ஒரு இம்பார்ட்டண்டான சைடு எஃபெக்ட், ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய சைடு எஃபெக்ட். டோசேஜ்லாம் நீங்கள் ரொம்ப மெமரி பண்ண வேண்டாம். பல்மோனரி டாக்ஸிட்டி அதை கிரியேட் பண்ணும். அடுத்தது எபிரூபிசின் பாருங்கள், டோட்டல் குமுலேட்டிவ் டோஸ் வந்து மோர் தென் 900 போனுச்சுன்னா இதுவும் வந்து டாக்ஸிசிட்டியை கிரியேட் பண்ணும். என்ன டாக்ஸின் மென்ஷன் பண்ணல, நோ நீட் டு மெமரி தட் ஒன், அதை விட்டுருங்க. மீத்தோட்ரெக்ஸ்டேட் மேக்ஸிமம் டோஸ் ஃபார் சொரியாசிஸ் 25 மில்லிகிராம் பர் வீக். இது ஞாபகத்தில் வச்சுக்கலாம், சாதாரணமாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ரைட்டு. அடுத்தது பாருங்கள், வின்கிறிஸ்டினோட அதாவது ஒரு 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 சுச்சுவேஷனில் எதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா என்னென்னா, இதை வந்து இன்ட்ராதீக்கல் இன்ஜெக்ஷனாக போடக்கூடாது. இது வந்து ஃபேட்டல் அப்படிங்கிறாங்க. டெஃபினட்டாக இன்ட்ராதீக்கலாக இதை வந்து போடக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆல்சோ கான்ட்ரா இண்டிகேட்டட் இன் தி டீமைலேட்டிங் ஃபார்ம் ஆஃப் சார்கோட் மேரி டூத் சிண்ட்ரோம். இந்த சிஎம்டி சிண்ட்ரோம்னு டூத்தில் ஒரு சிண்ட்ரோம் சொல்கிறாங்க. அது வந்து சார்கோட் மேரி டூத் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷன்லையும் இந்த வின்கிறிஸ்டின் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்ட்ராதீக்கலாக வந்து டெஃபினட்டாக யூஸ் பண்ணக்கூடாது அட் எனி கண்டிஷன். ஓகேங்களா? அடுத்தது வின்பிளாஸ்டின் பாருங்கள். வின்பிளாஸ்டினில் நம்ம பார்க்கும்போது இன்ட்ராதீக்கல் ரூட் இஸ் கான்ட்ரா இண்டிகேட்டட் ஐவி ஒன்லி. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஐஎம் சப்குட்டேனியஸ் இன்ட்ராதீக்கல். இது வந்து ஐவியை தவிர எதுலையுமே கொடுக்க முடியாது வின்பிளாஸ்டின். அது முடிஞ்சிச்சிங்களா? அடுத்தது லைவ் வேக்சின்ஸ் கூட இன்கம்ஃபர்டபுள் இருக்கக்கூடிய சம் ட்ரக் இருக்குது, கான்ட்ரா இண்டிகேட்டட், யூஸ் பண்ணவே முடியாது. என்னென்ன இது கூட எனி லைவ் வேக்சின் ஆர் எல்லோ ஃபீவர் வேக்சின், 2 டைப் ஆஃப் வேக்சின் கூட நம்ம யூஸ் பண்ண முடியாது. லைவ் வேக்சின் கூட யூஸ் பண்ண முடியாத ட்ரக்ஸ் பார்த்தோன்னா ஆக்சிலிப்ளாட்டின், மீத்தோட்ரெக்ஸ்டேட், மெர்கோப்டோபியூரின், தயோகுவானின், வின்பிளாஸ்டின், எஸ்ட்ராமஸ்டின், மெக்சோட்ரோன், மிட்டோக்சோன்ட்ரோன் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. திரும்ப சொல்கிறேன், ஆக்சிப்ளாட்டின், ஆக்சாலிப்ளாட்டின், மீத்தோட்ரெக்ஸ், மெர்கோப்டோபியூரின், தயோகோனின், வின்பிளாஸ்டின், எஸ்ட்ராமஸ்டின், மிட்டோக்சோன்ட்ரோன் இந்த ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க.